மக்களே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். பற்றி பார்க்க போனால் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய அனிமே அப்டேட்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துருக்குது. ஏன்னா நம்மளுடைய அனிமே ஜப்பான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. மார்ச் 28 அண்ட் மார்ச் 29 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதாவது இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய ரேண்டமான அப்டேட்ஸுமே வந்திருக்குது. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வீடியோ லென்த்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கொஞ்சம் கூட தான் இருக்கும். எப்பயும் போல் விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்து என்னென்ன அப்டேட் வந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. நான் கேட்குறதுனாலேயே என்னமோ கொஞ்சம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதனால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் போட்டு நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் வேகமாக அடிக்கும். அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா டாம் ரைடர் கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். சோலோ லெவலிங் மாதிரியே ஒரு அனிமே வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே ஒரு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே வந்திருக்கும். அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ மாதிரி சொல்லியிருந்திருப்போம். இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. வித் ஒரு விஷுவல் கீயும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மந்த்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 2026 இந்த அனிமே ஷெடியூல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸ்டூடியோ யாருன்னா EEK அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது EEK அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி போல் இருக்குது. அவங்க தான் இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அனிமே ஒரு கொரியன் பேஸ்டு அனிமே. ஜாப்பனீஸோடு சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு, ப்ரோ கொரியன் அனிமேலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் சோலோ லெவலிங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க. எனிவே எனக்கு பார்க்க ஒரு சோலோ லெவலிங் மாதிரி தான் இருக்குது. எனிவே இந்த அனிமேக்கு இப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்ததாக ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜர்னிஸ் எண்ட். இந்த அனிமே இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கல சீசன் 2. இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கேம் வரப்போகுதாம்ப்பா. ஜப்பானில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேம் பேர் ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜர்னிஸ் எண்ட் எஸ்கேப் கேம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் தி மில்லினியம்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த கேம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஜப்பானில் நியூவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கப்பா. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இந்த அனிமையோட சீசன் 3யும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மந்த்தையுமே இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு சீசன் 2 ரன் ஆகி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 11 எபிசோட் தான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. முடிஞ்சிருச்சா முடியலையான்னு எனக்கு தெரியல. இந்த அனிமேக்கு நம்மளுக்கு அக்டோபர் 2027 தான் சீசன் 3 வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. நெக்ஸ்ட்டாக நம்ம ஜுஜுட்சு கைசன். ஜுஜுட்சு கைசனோட சீசன் 4 அதாவது கல்லிங்கம் கேமோட பார்ட் 2 அஃபீஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நம்ம அனிமே ஜப்பானில். அதுக்கப்புறம் 5th ஆனிவர்சரி வரப்போகுது போல இருக்குது ஜுஜுட்சு கைசனுக்கு. அதுக்கு நியூவாக ஒரு ஈவெண்ட்டையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. அதாவது ஜுஜு ஃபேஸ் 2026 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. 2 days ஈவெண்ட் ஜப்பானில் நடக்க போகுது. இது எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29th and 30th இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க 2026. அதில் ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் தராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் U&IR போலார் ஆப்போசிட். இந்த அனிமையோட சீசன் 1 இப்போ தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நமக்கு தமிழ் டப்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜாப்பனீஸில் இந்த அனிமே இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் டைம் முடிஞ்சிருச்சு. தமிழ் டப்பில் ஒரு 10 எபிசோடு கிட்ட இது வரைக்கும் ரன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அனிமையோட சீசன் 2மே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா இந்த அனிமே ஜப்பானில். ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அனிமையோட சீசன் 2 இதே இயர்லேயே ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஜூலை 5th 2026 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. சேம் இயர்லேயே சீசன் 1 சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ புதுசாக இருக்குது. எனிவே சீசன் 2மே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். இந்த அனிமேக்கு நியூவாக ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பீஸ் ஒரு இடத்துல களை இறங்கிட்டாலே அந்த இடமே களை கட்டும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டானுங்க. முதல்ல நம்மளுக்கு ஜம்ப் ஃபெஸ்டாலே நிறைய நல்ல அப்டேட்லாம் கொடுத்து நம்மளை இன்பக்கடல் ஆழ்த்தானே சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ இந்த அனிமே ஜப்பான் அதுலேயுமே நிறைய அப்டேட்லாம் கொடுத்து போதுண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையவே அப்டேட் கொடுத்துட்டானுங்க. என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் பீஸோட எல்பா ஃபார்க் நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா, அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அந்த ட்ரெய்லரை
பார்க்கும்போதே ஒரு சூப்பர் வைபா இருந்துச்சு. லோக்கியோட இன்ட்ரோடக்ஷனு, அதுக்கப்புறம் நம்மளுடைய லூஃபியோட நியூ அவுட்ஃபிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரா ஹேட்ஸ் அவங்களுடைய அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஸோ எப்படி இந்த எல்பாஃப் வந்து அமையப்போகுது அப்படிங்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. முக்கியமாக இந்த அனிமேக்கு நம்ம தமிழ் டப்புமே வரப்போகுது. ஸோ அதுக்குமே நான் ஹைப் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸுக்கு நியூவாக ஹீரோயின்ஸ்னு ஒரு ஸ்பின் ஆஃப் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்குமே வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எல்பாஃப் எப்போ ரிலீஸ் ஆகும்னா ஏப்ரல் 5. ஸோ ஹீரோயின்ஸ் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூலை 5 அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ எதுக்கு ஜூலை 5னா நம்மளுக்கு ஒன் பீஸோட எல்பாஃப் வந்து 3 மாதம் ரன் ஆகும். ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலையிலேருந்து இந்த ஹீரோயின்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த 2 அப்டேட் வந்து கொடுத்துருக்குறானுங்க. அதுக்கப்புறம் அந்த டோய் அனிமேஷன் வந்து அவங்க பூத் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒன் பீஸோட எல்பாஃப் பூத்து. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருந்தானுங்க. லோக்கியோட அப்பியரன்ஸ் கொடுத்து அது பக்கத்துலேயே நம்ம லூஃபி வந்து நிற்கிற மாதிரி வச்சுருந்தானுங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு வைபாக இருந்துச்சு. என்னடா ஒன் பீஸு இப்படி கலக்கட்டுறீங்களாப்பா ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே நம்மளுக்கு ஒன் பீஸோட எல்பாஃபுக்கு தான் நான் வந்து இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி அமையுது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸ்பா. ஸோ நானும் இந்த அனிமேக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த அனிமேக்குமே ஸோ நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கீ விஷுவல்னு சொல்லிட்டு ஏதேதோ இடத்த காமிச்சு வச்சுட்டு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ ஃபைனலி ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலாகவே இருக்குப்பா. ஸோ ட்ரெய்லர் அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த அனிமேக்கு இப்போ டேட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் 4 அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்ன மாதிரி இந்த அனிமேக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ஹைக்யூ. ஸோ ஹைக்யூக்கும் நியூவாக ஒரு மூவி வரப்போகுதுன்னு ஜம்ப் ஃபெஸ்டாலே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமே ஜப்பான்லேயும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. நியூவாக ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2027 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி நேம் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஹைக்யூ விசஸ் லிட்டில் ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா ஐஜி. ஸோ ஜப்பான் தேட்டரில் 2027 வரும் அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமே ஜப்பானில் ஸோ நான் ரொம்ப ஈகலியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அனிமே தான் த எமினன்ஸ் இன் ஷேடோ லாஸ்ட் ஈகோஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தானுங்கல்ல. ஸோ அதுக்கு தான் நான் என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்க போகிறானுங்க அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம், ஆனால் அதுக்கு மாறாதான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நல்ல அப்டேட் தான், ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ என்ன மாதிரி சொல்லியிருக்கானுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்ப்பா. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மூவி வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே பார்த்தவங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் நொறுக்கி விட்டுருந்தானுங்க. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த மூவி எப்பப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2027ன்னு சொன்னானுங்க பார்த்தீங்களா, அப்போயே எனக்கு வந்து மனசு வெறுத்து போச்சு. ஸோ அதுவும் ஜப்பானில் 2027. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி எப்போ நம்ம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிவே இந்த மூவி ஒன்று இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்து எப்படா சீசன்லாம் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த அனிமே எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அனிமையோட நியூவாக ஒரு கொலாபரேஷன் கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதாவது எமினன்ஸ் இன் ஷேடோ, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கார்டன் எக்ஸ் டேமாச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே. ஸோ இந்த 2 அனிமையும் ஒன்று சேர்த்தாமல ஒரு கீ விஷுவல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு ஒரு சில அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அனிமையோட சீசன் 4 வரப்போகுது இல்லையா, நம்மளுக்கு ஏப்ரல் 8 வந்து வரப்போகுது. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஓப்பனிங் திங் சாங் வந்து இந்த அனிமே ஜப்பான்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அனிமேக்கு 2 கோர்ஸ் வந்து ரன் ஆக போகுது. அதாவது 2 பார்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏப்ரல் 8 நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. வெனஸ்டே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் பேர் வந்து லாஸ் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 11 எபிசோட்ஸ் இருக்க போகுது. செகண்டோடைய ஆர்க்கு, அதாவது செகண்ட் பார்ட் வந்து ரீகேப்சர் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து மொத்தமாக 8 எபிசோட்ஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் 12 ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்புறம் இந்த அனிமே வந்து அமேசான் பிரைம்லேயே ரன் ஆக போகுது. ஏப்ரல் 11 ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டின் இந்த அனிமே நம்மளுக்கு வந்து வரப்போகுது இல்லையா, இது சம்மந்தமான ஒரு சில அப்டேட் வந்து இந்த அனிமே ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா க்யூட்டாகவே இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் தான் சொல்ல முடியாது, சீசன் 1லையும் சீசன் 2லையும் சேர்த்து நம்மளோட மயூர் எத்தனை தடவை இந்த அமனே கூன் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரெய்லர் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தானுங்க.
ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ எத்தன தடவ சொன்னாங்க நம்மளே நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஆனா அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு சின்னதா ஒரு கிளிப் மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. கிட்டத்தட்ட 180 தடவ அமெனே குன் அப்படிங்கிறத சொல்றத மட்டுமே ஒரு ட்ரெய்லர் மாரி வச்சிருந்தானுங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அந்த ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமே ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்ன மாரி ஏப்ரல் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து அதோட டைமே லான்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ 10:30 பிஎம்க்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா கிரன்ச்ரோல்ல. ஸோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூவா ஒரு சில கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதாவது சைனீஸ் ட்ரெஸ்ல இருக்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சலிக் ட்ரெஸ் அப்படிங்கிற மாரியான ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷெரைன் மேடன் அப்படிங்கிற மாரியான ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா இந்த அனிமேக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்பரியன்ஸ் பிரைட் அப்படிங்கிற மாரி ஒரு அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்லயும் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? ஸோ இந்த அனிமேக்கு நம்மளுக்கு நியூவா ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த அனிமே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஏப்ரல் 9th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வார் ஆஃப் தி 3 டைட்டன் ஆர்க் வரப்போகுது இல்லையா? அதாவது சீசன் 4. ஸோ அதுக்கு நியூவா ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அக்டோபர் 2026ல வரும் அப்படிங்கிற மாரி மந்த் மட்டும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேட் இன்னும் சொல்லப்படவில்லை. ஸோ இப்போதைக்கு 2027 அக்டோபர்ல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ எந்த ஸ்டூடியோ கொண்டு வராங்க அப்படின்னா லைடன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளாக் க்ளோவர் இது வந்து நம்ம அனிமே ஜப்பான்ல சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோவில் சொல்ல டைம் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன்ப்பா. அதாவது பிளாக் க்ளோவரோட சீசன் 2 அதாவது சீசன் 5 தான் சீசன் 2 மாற்றி வச்சிருக்காங்கல்ல. ஸோ சீசன் 2 எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மந்த்தையுமே நம்மளுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அக்டோபர் மந்தில் தான் வரப்போகுது. ஸோ அக்டோபர் 2026 அப்படிங்கிறத இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டேட் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ இருந்தாலும் அக்டோபரில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. சென்டென்ஸ்டு டு பி ஹீரோ இந்த அனிமையோட சீசன் 2மே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நியூவாக ஒரு கீ விஷயமே லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ சீசன் 1 பார்த்துருந்துருப்பீங்க. தமிழ் டப்லேயுமே வந்திருக்கும். ஸோ எடுத்த உடனே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பு. அடுத்து போக 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 நிறைய வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது தமிழ் டப்பில் தான் பார்க்குறோமா இல்லை இங்கிலீஷ் டப்பில் பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விக்குறி வைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த அனிமே. ஸோ அது மாதிரி சீசன் 2க்குலாம் பண்ணிடாதீங்கடா. ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் கிரன்ச்ரோல்கிட்ட. ஸோ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம்ப்பா. ஸோ அடுத்ததாக சோலோ லெவலிங்லேருந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சோலோ லெவலிங் கர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் அப்போ லான்ச் பண்ணியிருந்திருப்பானுங்க. இப்போ நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரில் இந்த கேம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டுமே சொல்லியிருக்கானுங்க. ஸோ டேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இயர் மட்டும் சொல்லியிருக்கானுங்க. 2026ல் தான் வரப்போகுது. பட் வந்து நம்மளுக்கு மிட்டில் வரப்போகிறது கிடையாது. ஸோ லேட்டில் தான், அதாவது எண்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. இந்த வருஷம் கடைசியில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேம் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டோரியிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ டைமென்ஷனல் கேப் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் இந்த கேம் ஸ்டோரியை வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சன்ஜினோ வந்து ஒரு 27 இயர் வந்து ஒரு வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு டஞ்சனுக்குள்ளே போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாப்புல 27 வருஷத்துக்கு ஒரு வார் மாதிரி உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வெளியில் வந்து அதாவது ஒரிஜினல் வேர்ல்டில் ஒரு 2 இயர் தான் பாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிட் டைமில் வந்து ஒரு நடக்கும், ஒரு சீக்வன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் முசோக்கு டென்சாய் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் இந்த அனிமே சீசன் 3 வரப்போகுது இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக ஒரு சில அப்டேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 5th 2026 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ ஸ்டூடியோ யாருன்னா பைண்டே. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கீ விஷுவல் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கேம் வந்து வரப்போகுது போல இருக்குது. முசோக்கு டென்சாய் குரோனிக்கல் ஆஃப் எக்கோஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் வரப்போகுது போல இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இர்ரெகுலர் ஆஃப் மேஜிக் ஸ்கூல் அனிமே சைட்லேருந்து நியூவாக ஒரு மூவி வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன் பார்த்தீங்களா? யாட்சுபா சக்சஷன் ஆர்க். ஸோ இதுக்கு வந்து நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா May 8th 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பனீஸ் தியேட்டரில் தான் வரப்போகுது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் சொல்லப்படவில்லை. ஸோ வந்துச்சு அப்படின்னா அந்த அப்டேட்டை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் ப்ளூ இந்த
அனிமேக்கு சீசன் 3 வரப்போகுது இல்லையா? இதுக்கு வந்து நியூவா ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்டின்னா, ஜூலை 2026 அப்படிங்கிற மந்த் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஸ்டில் டேட் வந்து சொல்லவில்லை. ஸோ இப்போதைக்கு மந்த் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இந்த அனிமே சார்பா ஒரு கீ விஷுவல லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரெய்லரும் விட்டுருக்காங்க. ஸோ ஆனா அது வந்து அனிமே ட்ரெய்லர் மாரி தெரியல. ஜஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் குடுக்குற மாரி ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க சார்பாவும் இத விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எண்டு கார்டு போட்டுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதில எந்த அனிமேக்கு நீங்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.